மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதையா இருக்கு? ஓ, பார்த்துட்டீங்கள், பிரஷ் பண்ற கதை. என்ன, நீங்க பிரஷ் பண்ணுவீங்களோ? ஓ, எப்ப பிரஷ் பண்ணுவீங்கள்? காலமேல. ஓகே, வெரி குட். காலமேல பிரஷ் பண்ணுவீங்கள். அதே மாதிரி இரவும் பிரஷ் பண்ணவன், தெரியும்? இரவு சாப்பிட்டா பிறகு பிரஷ் பண்ணவன். மெயினா வாய்க்குள்ள பூச்சியல் போய் அடைஞ்சு நின்று கடமுட 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 என்ன செய்வினாம்? ஓ, விளையாடி கொண்டு இருப்பினோம். அதால என்ன செய்ய வேணும்? காலமையும் பிரஷ் பண்ண வேணும், இரவுலையும் சாப்பிட்டு பால் குடிக்கிறா பால் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? ஓ, பிரஷ் பண்ணி போட்டுதான் வந்து படுத்து நித்திர கொள்ளுவீங்க. சரியோ? இது உங்களை மாதிரி ஒரு குட்டி அக்காண்ட கதை தான். சரியோ பிள்ளைகள்? கேட்போமோ? சரி, பிரஷ் பாட்டு பாடி போட்டு செய்வோமோ? சரி, பிரஷ் எடுங்க, பேஸ்ட போடுங்க. பிரஷ் 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 your teeth, brush 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 your teeth, brush it every day. Father, mother, sister, brother, brush it every day. Brush 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 your teeth, brush 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 your teeth, brush it every day. Father, mother, sister, brother, brush it every day. சரி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்ண வேணும். நாங்கள் மட்டும் பிரஷ் பண்ண போதுமோ? இல்ல, வீட்டில் இருக்கிற அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, குட்டி தங்கச்சி, குட்டி தம்பி, தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, பெரியப்பா, பெரியம்மா எல்லாருமே இதை செய்ய வேணும், பிரஷ் பண்ண வேணும். சரியோ? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கதை தான் நாங்கள் பார்க்க போறோம். பாருங்க, என்னது பிரஷும் என்ன இருக்கு? பேஸ்டும். பேஸ்ட் அப்படி நிறைய போடலாமோ? இல்ல, ஒரு சின்ன அளவு போட்டாலே போதும் உங்களோட வாய்க்கு. சரியோ? பிரஷ்ல ஒரு சின்ன, பெரியாக்களா இருந்தா என்ன, சின்னனா இருந்தா என்ன, ஒரு சின்ன கொஞ்சமா போட வேணும். சரியோ பிள்ளைகள்? ஓ, ஸ்கூல் பெல் அடிச்சிட்டு. சரியோ? ஸ்கூல் பெல் அடிச்சா எல்லாருமே என்ன செய்வினாம்? ஓ, ஸ்கூலுக்குள்ள நிக்க வேணுமே. இந்த ஸ்கூல் பெல் அடிக்க அப்பதான் வீட்டை விட்டு வலிக்கிறதோ, வீட்டுல இருந்து வலிக்கிறதோ. நீங்கள் உங்களுக்கு 8:30க்கு நான் சரி தொடங்குறது, முன்பள்ளி தொடங்குறது. அப்ப நீங்கள் எத்தனை மணிக்கு போற? நீங்கள் ஸ்கூல் 8:30க்கு போவீங்களோ, 8:45 போவீங்களோ, 9 மணிக்கு போவீங்களோ? ஓ, 8:15 8:20க்கு எல்லாம் நாங்கள் முன்பள்ளியில கட்டாயம் நிக்க வேணும். அதுக்கு பிறகு போகலாமோ? இல்ல, அது நல்ல பழக்கமே இல்ல பிள்ளை. அந்த டைமுக்கு நாங்க என்ன செய்ய வேணும்? ஓ, வலிக்கிட்டு ஸ்கூல்ல சரியா 8:20க்கு நிக்க வேணும். ப்ரீ ஸ்கூல்ல எத்தனை மணிக்கு நிக்க வேணும்? 8:20. 8:30க்கு தொடங்குறேன்னா 10 நிமிஷத்துக்கு முதலே அங்க நாங்கள் நிக்க வேணும். சரியோ? இவா என்ன செய்யறா? அங்க ஸ்கூல்ல பெல் அடிக்கினா இவா என்ன செய்யறா? ஓ, ஓடியாரா? அப்பதான் ஸ்கூலுக்கு அப்பதான் போறா, லேட்டா போறா. பிறகு இன்டர்வலுக்கு பெல் அடிக்குது. இன்டர்வலுக்கு பெல் அடிச்சா இவ என்ன செய்யறா? ஓ, ட்ராஃபி அதுகள் தான் போய் வாங்கி சாப்பிடுறா. என்ன, ட்ராஃபி அதுகள் தான் வாங்கி சாப்பிடுறா. எல்லாரும் சத்துள்ள சாப்பாடு சாப்பிடுறோம். பேரமா பிள்ளையாரு ஒரு ஆள் பால் முட்டை வச்சு சாப்பிடுறா, அடுத்த ஆள் வந்து சோறு கொண்டு வரா, அடுத்த ஆள் வந்து சூப் மாதிரி கொண்டு வந்து குடிக்கிறா. என்ன, ஆனா இவ என்ன செய்யறா? ட்ராஃபி சாப்பிட்றா, ஐஸ்கிரீம் குடிக்கிறா. அப்புறம் என்ன செய்யறா? திருப்பியும் கடைக்கு ஓடுறா. சரியோ? ஓடுறா. என்னத்துக்கு ஓடுறா? ட்ராஃபி வாங்க. நாங்கள் ட்ராஃபி ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கலாமோ? இல்ல, சாப்பிடக்கூடாது. ஆனா இவா ட்ராஃபியும் ஐஸ்கிரீமும் மட்டும்தான் சாப்பிடுறா. அப்ப இப்ப இவாண்ட பெல்ல எப்படி இருக்கு? என்ன நிறத்துல இருக்கு? மஞ்சள் நிறத்துல இருக்குது. என்ன பிள்ளைகள்? மஞ்சள் நிறத்துல இருக்குது. வாய் மணக்குமோ மணக்காதோ? மணக்கும். எல்லாரும் கிட்ட வராம என்ன செய்யணும்? மூக்க மூடினம். அப்ப பார்த்தா பல்லு கொதியும் தொடங்கிட்டு என்ன செய்யுது?
ஓ பல்லு கொதிக்குது. இனிப்பு சாப்பிட்டு சாப்பிட இனிப்பு, ஐஸ்கிரீம் என்ன பிள்ளைகள் சாக்லேட் எல்லாம் சாப்பிட என்ன செய்யும்? பல்லு சரியா கொதிக்கும். உங்களுக்கு கொதிக்கிறதோ? ஓ அம்மா பல்லு கொதிக்குது, அம்மா பல்லு கொதிக்குது இருப்பீங்க என்ன? அப்ப இப்ப பல்லும் சரியா கொதிக்குது. அப்ப என்ன செய்யறா? ஓ இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியினம் வந்து என்ன சொல்லினம்? ஓ இவாக்கு சரியான பல்லு கொதி, இவாக்கு சரியான பல்லு கொதின்னு சொல்லி அவ எல்லாரும் வந்து நின்று கதைக்கிறேன். நீங்க பிரஷும் பண்றீல, பல்லு பாருங்க மஞ்சளா இருக்குது, பூச்சி இல்லாம அரிச்சிருக்குது சொல்லி நம்ம போய் வந்து அங்க பல்ல காட்டினோம். என்ன ஈண்டு பல்ல காட்டின வெள்ளையா இருக்கு. எங்க பல்லு படிச்சுட்டு வெள்ளையா இருக்கு. சரியோ இவ வந்து இவாக்கு பல்லு கொதி தாங்கவே முடியல. எனக்கு பல்லு கொதிக்குது சொல்லி என்ன செய்யறா? அழுறா. அவங்களுக்கும் கொதிக்கிறதோ? இல்ல நீங்க பிரஷ் பண்ற நீங்கள் நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுறீங்க. என்ன நாங்கள் என்னென்ன சாப்பிடுற? நாங்கள் பால் குடிக்கிற நாங்கள், மீன் சாப்பிடுற நாங்கள், வேற முட்டை பழங்கள் சாப்பிடுற நாங்கள். என்ன வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம் அப்படி பழங்கள் எல்லாம் சாப்பிடுற நாங்கள். நல்ல நல்ல காய்கறிகள் எல்லாம் சாப்பிடுவோம். வெண்டிக்காய் சாப்பிடுவோம், பைத்தங்காய் சாப்பிடுவோம், முள்ளங்கி சாப்பிடுவோம், புடலங்காய் சாப்பிடுவோம். என்ன பிள்ளையார் பருப்பு சாப்பிடுவோம், சோறு சாப்பிடுவோம். இப்படி நாங்கள் நல்ல சாப்பாடு, மீன் சாப்பிடுவோம், இறைச்சி சாப்பிடுவோம். இப்படி நாங்கள் நல்ல நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறபடியா எங்களுக்கு பல்லு கொதிக்காது. ஆனா சாக்லேட், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், மற்றது கடையில விற்கிற சிப்ஸ் அதுகள் அப்படி அதெல்லாம் சாப்பிட என்ன செய்யும்? ஓ பல்லு கொதிக்கும். என்ன பல்லு என்ன செய்யும்? கொதிக்கும். அப்ப நாங்கள் அதெல்லாம் சாப்பிட கூடாது. சரியே நாங்கள் எல்லாம் சத்துள்ள சாப்பாடுகளா, உங்களோட பல்லுக்கு தீங்கு விளைவிக்காத சாப்பாடுகளா தான் என்ன செய்ய வேணும்? சாப்பிட வேணும். வெரி குட். இவா அப்ப அழலண்டு அழுறா. அப்ப அவ சொல்லினா இங்க பாருங்க உங்களோட பல்லெல்லாம் நல்லா இருக்குது, உங்களோட பல்லு பிரஷ் பண்றதும் இல்ல, இனிப்புகளும் சாப்பிடறபடியாதான் இப்ப எப்படி இருக்கு? ஓ பல்லு கொதி வலியா இருக்குதுன்னு சொல்லி அவ எல்லாரும் சொல்லினா. அப்ப இப்ப அவ வந்து என்ன செய்யறா? பிரஷ் பண்றா. ஈண்டு பிரஷ் பண்றா, ஆண்டு பிரஷ் பண்றா, மற்ற பக்கம் பிரஷ் பண்றா, மேல பிரஷ் பண்றா. இப்ப வடிவா பிரஷ் பண்றா. என்ன பிரஷ் பண்ணி நாக்கை இல்லாம என்ன செய்யறா? பிரஷ் பண்ணி டங்கிலின் ஆளையெல்லாம் கிளீன் பண்ணி வாயெல்லாம் கொப்பளிக்கிறா. சரி இப்ப இவ இப்ப காலமே இருக்கா பின்னேரம் இருக்கா வாய் வடிவா ரெண்டு நேரம் பிரஷ் பண்ணி வாய் கொப்பளிக்கிறா. என்ன கட்டிக்காரி. இப்ப பல்லெல்லாம் வெள்ளையா வந்துட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்றா. பாருங்க காலம் அப்படியே பிரஷ் பண்றா. பல்லெல்லாம் எப்படி இருக்கு? மஞ்சள் பல்லு வெள்ளையா வந்துட்டுது. மஞ்சள் பல்லெல்லாம் எப்படி வந்துட்டுது? வெள்ளையா வந்துட்டுது. திருப்பி வாய்க்குள்ள மேல பிரஷ் பண்றா, கீழே பிரஷ் பண்றா, நாக்க பிரஷ் பண்றா. என்ன நல்லா கொப்பளிக்கிறா. என்ன பிள்ளைகள் இப்ப அவாண்ட பல்ல நல்ல வெள்ளை பல்லா வந்துட்டுது. இப்ப அவாக்கு பூச்சி கடி இல்லாம இருக்குதோ? இல்ல இப்ப அவாக்கு பூச்சி கடிக்கிறேல, வாய் கடிக்கிறேல. வாயில இருந்து இப்ப நல்ல மனம் வருமோ கூடாத மனம் வருமோ? நல்ல வாசம் தான் வாயில இருந்து வரும். சரி ஸ்கூலுக்கு ஒழுங்கா போவா? நேரத்துக்கு இல்லாம் நேரத்துக்கு போயிடுவா. போய் தேவையில்லாம டொஃபியல் கண்டோசல் எல்லாம் வாங்குவாவோ? இப்ப இல்ல வாங்க மாட்டா. ஐஸ்கிரீம் வாங்கி குடிப்பா அடிக்கடி. வெரி குட். ஐஸ்கிரீமும் வாங்கி குடிக்க மாட்டா. அப்ப இவ என்னென்ன சாப்பிடுவா? நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க. கேரட், கரும்பு சாப்பிடுவீங்களோ? கரும்பு சாப்பிடலாம். வெரி குட். கொய்யாப்பழம், மாம்பழம், போஞ்சி, கீரை, பால் குடிப்பீங்கள். தயிர், மீன், முட்டை, பைத்தங்காய், வெண்டிக்காய், கருவாடு. வெரி குட். எங்களை பல்ல நாங்கள் நல்ல நல்ல ஆரோக்கியமான சாப்பாடுகளை சாப்பிட்டு செய்ய வேணும்.
காப்பாற்றி கொள்ள வேணும். சரியோ? நாங்கள் அப்ப காலம்ப விடிய ஒருக்கா ப்ரஷ் பண்ணுவோம், பின்னேரம் ஒருக்கா ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணினா மட்டும் போதுமோ? இல்ல. சரியோ? அதுக்கேற்ற சாப்பாடு உணவு வகைகளையும் நாங்கள் நல்ல உணவு வகைகளா சாப்பிட வேணும். அடிக்கடி 6 மாசத்துக்கு ஒரு காலாவது உங்களை ஸ்கூல்ல வந்து கூடுதலா டென்டிஸ்ட் பார்ப்ப. அப்படி பார்க்காட்டி நீங்கள் என்ன செய்ய வேணும்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பல்ல காட்ட வேணும். மற்றது ப்ரஷ் ஒரே நடிகா பாவிச்சு கொண்டு இருக்கலாமோ? இல்ல. 6 மாதத்துக்கோ இல்ல 3 மாதத்துக்கோ ஒரு முறை அந்த ப்ரஷ்ஷை வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? புதுசா வாங்கித்தான் பாவிக்க வேணும். மற்றது நாங்கள் பாவிக்கிற பேஸ்டும் எப்படிப்பட்ட பேஸ்டா இருக்க வேணும்? அந்த எஸ்எஸ் அங்கீகாரம் பெற்ற பேஸ்ட்ன்னு அந்த ப்ரஷ் அந்த பேஸ்ட்லயே போட்டு வச்சிருப்பினான். பேஸ்ட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்பினான். அதெல்லாம் பார்த்து தான் வாங்கி பேஸ்ட் பண்ண வேணும். சும்மா கண்ட ப்ரஷ் பேஸ்ட்ன்னு சொல்லி ப்ரஷ் பண்ண கூடாது. சரியோ பிள்ளைகள்? மற்ற சுவிங்கம் சாப்பிடுவீங்க. சில பேர் சுவிங்கம் சாப்பிட்டா எல்லாம் கூடாது. அது பெரிய பிள்ளைகளும் சாப்பிட நீங்கள் சின்ன பிள்ளைகளையும் கொஞ்சம் மிய 1 year 2 பிள்ளைகள்லாம் சாப்பிட நீங்கள். அது இல்லாம என்ன செய்யும்? பூச்சி வாய்க்குள்ளேயே தான் இருக்கு. சரியோ? அப்ப அதை எல்லாத்தையும் நாங்கள் தவிர்க்கிறது நல்லது. மற்ற நல்லா தண்ணி குடிக்க வேணும். என்ன பிள்ளைகள்? நாங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மருந்து தண்ணீர் தான். அப்ப தண்ணீர் என்ன செய்ய வேணும்? தண்ணீர் குடிக்க வேணும். இப்படி நாங்கள் எங்களோட உடலையும் எங்களோட பல்லையும் பாதுகாத்து கொள்ள வேணும். அப்படி எங்களுக்கு பல்லு கொதி வந்து என்ன எல்லாம் செய்ய சொல்லுங்க பாப்போம். வாய் மணக்கம். வேற தலை அடிக்கும். அழுது கொண்டே இருப்பீங்க. அழுது கொண்டே இருப்பீங்க. பல்லு கொதிச்சு கொண்டே இருக்கும். என்ன பிள்ளைகள்? அப்ப நாங்கள் அதையெல்லாம் தவிர்க்க வேணுமெண்டா நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீசுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது. நானும் சுகமாக இருக்கின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த கல்வி தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் புத்திசாலிக்காகவும் சிங்கமும் என்ற ஒரு கதை சொல்ல போறேன். சரியா? நான் கேட்கிற கேள்வி இருக்கு, நீங்கள் பதில் சொல்ல வேணும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா என்னட்ட திருப்பி கேட்டுக்கொள்ளலாம். டீச்சருக்கு கேட்டா நான் உங்களுக்கு பதில் சொல்வேன். ஓகேயா? ஓகே, வெரி குட். இந்த கடற்கரை போயிருக்கீங்களோ? அங்க என்னென்ன எல்லாம் செய்வீங்கள்? குளிப்பீங்கள், நீச்சல் அடிப்பீங்கள். அதுல தொம்மு 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 தொம்முன்னு கால்ல தண்ணிக்குள்ள போட்டு நடப்பீங்கள். வேற தண்ணிகள் எல்லாம் எத்தி விளையாடுவீங்கள். வேற சிப்பி பொறுக்கிறது. ஓகே. மண் வீடு கட்டுறது, கோட்டை கட்டுறது. அது பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளே. நான் கடற்கரைக்கு போறேன்டாலே பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அங்க போய் நாங்கள் நிறைய விளையாடி கொள்ளுவோம், சிப்பியல் பொறுக்கி கொள்ளுவோம். இந்த தண்ணிக்குள்ள இருக்கையெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கும். இந்த வெக்க காலத்துல இன்னும் ஆசையா இருக்கும். நல்ல தண்ணி ஜில்லுண்டு இருக்க நாங்களும் வந்து தண்ணிக்குள்ள போய் நடந்து குளிச்சு விளையாடி ஆடி பாடி போட்டு வர நல்ல சந்தோஷமாக இருக்கு. சரியோ? அந்த அப்படியான ஒரு கடற்கரைக்கு தான் இந்த சிங்கராஜா இருக்கிறாரு இல்லோ, காட்டுல சிங்கராஜா கடற்கரைக்கு போறார். எங்க போறார்? கடற்கரைக்கு போறார். நடந்து நடந்து வாவ் வாவ் ரெண்டு போனவர் அந்த தண்ணியில நடந்து நீச்சல் அடிச்சு எல்லாம் விளையாடுவாரு. நல்ல சந்தோஷமா இருக்கும். உங்களை மாறித்தான் அவரும் என்ன செய்யறார்? அந்த தண்ணியில எல்லாம் விளையாடி அந்த மீன்கள் எல்லாம் சிங்கராஜாட்ட வந்து கதைப்பினம். எப்படி சிங்கராஜா சுகமா இருப்பீங்களோன்னு சொல்லி கேட்க சிங்கராஜான்னு சொல்லுவார், நான் நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க, இந்த கடற்கரை இவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அவரும் கதைக்கிறார். சரியோ? அவங்க பார்த்தா ஒரு நண்டு இப்படி வருது. நண்டு வந்து சிங்கராஜா சிங்கராஜா அப்படி இருக்கிறீங்க, தண்ணி இல்லாம இப்படி இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்களோ? இந்த சிங்கராஜான்னு சொல்லுவார், நான் நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த காட்டுல வந்து எனக்கு இந்த கடற்கரை வந்து எனக்கு சந்தோஷத்தை தருது, நல்ல குளிர்ச்சியா இருக்கு, நான் நல்ல சந்தோஷமாக இங்க இருக்கிறேன் என்றத இந்த சிங்கம் சொல்லுவேன். சரியோ? இப்படி சிங்கம் அங்க விளையாடி இங்க விளையாடி
அந்த மண்ணில வீடெல்லாம் கட்டி நிறைய சிப்பியல் சோகியல் எல்லாம் பொறுக்கி எல்லாம் செய்து களைச்சு போனார். நீங்களும் அப்படியே களைச்சு போன நீங்க என்ன செய்வீங்க? தண்ணி குடிப்பீங்க. என்ன தண்ணி ஒரு போத்தல கொண்டு போவீங்க, குடிப்பீங்க. அந்த கடற்கரை தண்ணி குடிக்கலாமோ? அவ்வளவு தண்ணி இருக்கு, குடிக்கலாம் தானே? ஏன் குடிக்க மாட்டீங்க? உப்பா இருக்கு. வெரி குட். உப்பு தண்ணி குடிக்கவே இயலாது. என்ன அந்த தண்ணி குடிக்கல. அப்ப சிங்கமும் தண்ணி போத்தல் கொண்டரையில உங்களை மாதிரி அவர் தண்ணி போத்தல் கொண்டரையில கடற்கரைக்கு போகும்னு வந்துட்டார். இங்க பார்த்தா தண்ணி இல்ல. ஆத்து தண்ணி நல்ல தண்ணி, ஆறு அது வரைக்கும் நல்ல சுத்தமா இருக்கும். அந்த தண்ணி கூடுதலா மிருகங்கள் குடிக்கிறது. ஆனா கடல் தண்ணி குடிக்கலாமோ? குடிக்கலாம், உப்பு தண்ணி. இப்ப என்ன செய்யறது? இந்த சிங்கம் யோசிப்பார் என்ன செய்யறதுன்றது யோசிச்சு கொண்டு கேட்க அங்க ஒரு காகம் பாரு. பாத்தீங்களோ? காகம் உண்டு. கா கா கான்னு பறந்து வார. காகம் பறந்து வந்தா காத்துக்கு தெரிஞ்சிட்டது. ஓ, சிங்கம் களைச்சு போனார், இங்க எல்லாம் விளையாடினவர், நிறைய நேரம் தண்ணிக்குள்ள நின்றுட்டார். இப்ப தண்ணி உடக்குது. ஆனா இந்த தண்ணி குடிக்கலாமோ? இந்த தண்ணியும் குடிக்கலாம். இப்ப என்ன செய்யறது? இந்த காகம் சேர்ந்து என்ன செய்வார்? சரி, நான் இந்த சிங்கராஜாவுக்கு தண்ணி தேடி கொடுப்பேன். என்ன தண்ணி தேடுறாருல, நீங்களும் கூட வீட்டு யாராவது வந்தா என்ன செய்வீங்க? ஓடி போய் தண்ணி இல்லாம எடுத்து குடிப்பீங்களே. என்ன யாராவது வந்து கேட்கறதுக்கு முதலே தண்ணி எடுத்துக்கொண்டே கொடுத்துருவீங்க. இவ வெயில் தாகத்துல வந்திருப்பினா முதல் தண்ணிய குடிக்கட்டும் என்று சொல்லி தண்ணிய எடுத்து குடிப்பீங்களா? அதே மாதிரிதான் இந்த காகமும் என்ன செய்யுது? சரி, சிங்கராஜாவுக்கு எங்கேயாவது நான் தண்ணி இருந்தா தேடி எடுப்போம்னு சொல்லி எல்லா இடமும் தேடுறாரு. கா 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 கா. நீங்களும் தேடுறீங்களோ? ஓ, நீங்களும் தேடுங்க. கா 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 கான்னு தேடுங்க. ஓ, இப்படி தேடிக்கொண்டு கேட்க காகத்துக்கு ஒரு தண்ணி குடம் தெரிஞ்சிட்டு. சரியோ? ஆனா அந்த குடத்துல கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. எவ்வளவு தண்ணி இருந்தது? கொஞ்சம் தண்ணி. இந்த காகத்து வந்து தண்ணி குடம் கண்டுட்டு, ஆனா அந்த தண்ணி குடத்துல நிறைய தண்ணி இருந்ததோ? இல்ல, கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. என்ன சிங்கராஜாவும் காகத்தோட சேர்ந்து வந்துட்டார். ஆனா இந்த குடத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு? கொஞ்சம் தண்ணி. இப்ப என்ன செய்யறது சொல்லி காகம் யோசிச்சுட்டு, ஓ, அங்க ஒரு கல்லுகள் இருக்கு. அந்த கல்லுகளை என்ன செய்யற? ஒவ்வொரு கல்லா கொத்தி 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 எடுத்து கொண்டு வந்து போடுற. சிங்கமும் அதை பார்த்துட்டு, இந்த காகம் இப்படி கல்ல தூக்கி தண்ணிக்குள்ள போடுறார், இப்படி போடலாமோ? கல்ல தூக்கி தண்ணிக்குள்ள போடலாமோ? இல்ல, போடக்கூடாதுன்னு சொல்லி சிங்கம் சொல்லுவார். அப்ப இந்த காகம் சொல்லுவார், சிங்கராஜா கொஞ்சம் இருங்கோ, கொஞ்ச நேரத்துல தண்ணி நிறைஞ்சிடும், அதுக்கு பிறகு குடிக்கலாம் என்று சொல்ல இப்படி சொல்லி கொண்டு கேட்க அந்த காகம் வந்து குளத்துக்குள்ள நிறைய கல்ல போட்டுடுவார். சரியோ? தண்ணி இப்ப மேல வந்துட்டுது. சிங்கம் இப்ப சந்தோஷமா தண்ணிய குடிப்பார். போய் மட 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 மடன்னு நக்கி 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 அந்த தண்ணிய குடிச்சிடுவார். குடிச்சு இப்ப அதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். காக்கியாரே நான் எல்லா இடமும் தண்ணி தேடினான், ஆனா தண்ணி கிடைக்கவே இல்லை. இப்ப நீங்க சின்ன ஆளா இருந்தா கூட எவ்வளவு இடத்தை தேடி 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 கொண்டு வந்து எனக்கு இந்த தண்ணி தந்து அந்த கல்லை தூக்கி அதுல போட்டு இப்ப நான் நல்ல சந்தோஷமா குடிச்சிட்டேன். நீங்கள் அளவுல சிறியவனாக இருந்தாலும் உங்களை புத்தி என்னது? நல்ல கூர்மையானது என்று சொல்லி நாங்கள் 2 பேருமே என்ன செய்வோம்? இனி நல்ல நண்பர்களாக இருப்போம் சொல்லி சிங்கம் சொன்னது. அதை கேட்டு காகமும் நல்ல மகிழ்ச்சி அடைந்தது. சரியோ பிள்ளைகள்? நீங்கள் இந்த கல்லு போட்டா தண்ணி மேல வருதோன்னு பார்க்க வேணும்ன்றதா இருக்கா? ஒரு கப்பண்டடுங்க. சரியோ? அந்த கப்புக்குள்ள ஒரு அருவாசிக்கு தண்ணிய விடுங்க. விட்டுட்டு ஒவ்வொரு கல்லா தண்ணி வழியில எத்தாம, தெரியும் நீங்க போறீங்க, தண்ணி லபக்குன்னு வெளியில வந்துடும்.
ஒவ்வொரு கல்லா மெதுவா எடுத்து வைக்கணும். தண்ணியிலையும் நீங்கள் கை தொடக்கூடாது. மெதுவா அந்த கல்லை போட்டு 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 பாருங்க. தண்ணி மேல வருதா இல்லையா பாக்குறீங்களோ? சரி, ஓடி போய் ஒரு கல்ல ஒரு கப்புக்குள்ள கொஞ்சம் தண்ணி எடுத்து ஓடியாங்கோ. அடுத்து கொண்டு வந்துட்டீங்களோ? சரி, வெரி குட். அதுக்குள்ள கல் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு கல்லா மெதுவா வழியில இருக்கிற கல்லுகள் எடுத்து கொண்டு வந்து போடுங்க. மேல வருதோன்னு பாருங்க. மேல வருது. சந்தோஷமா இருக்கு. வெரி குட். இப்ப மேல 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 கல்லு வருது. இப்ப சந்தோஷமா இருக்குன்னு. இப்ப அந்த தண்ணி என்ன செய்யலாம்? இந்த சிங்கமும் காவும் குடிச்சு போட்டு சந்தோஷமா போவினோம். நாங்கள் சில கதைகள் கேட்க இப்படி நாங்களும் செய்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்களே செய்து பார்க்கலாம். என்ன பிள்ளைகள்? கெட்டிக்கார பிள்ளைகள். நீங்களும் புத்திசாலி பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஓகேயோ? நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், இன்னைக்கு நாங்கள் பிக் ஸ்மால் படிக்க போறோம். அதுல என்னண்டா பிக்கிட்ட படங்களை மட்டும்தான் நீங்க பிக் பிக்சர் காட்ட போறீங்க. சரி, ஸ்மால் வேண்டாம், பிக்ன்றது மட்டும் சொல்லுங்க. இப்போ எதுன்றது நீங்கள் காட்டுங்க. இது எந்த படம் பெருசுன்றதை நீங்கள் தொட்டு காட்டலாம், இல்லாட்டி என்ன கையை நீட்டி காட்டலாம், ஏதோ ஒன்று செய்து கொள்ளலாம். கை நீட்டி காட்டுறீங்களா? ஓகே. இந்த படம் பெருசுண்டா, இந்த பக்கம் இருக்கிற படம் பெருசுன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த கையை எப்படி வைக்க வேணும். இந்த பக்கம் இருக்கிற படம் பிக்குண்டா நீங்க இந்த கையை காட்டி பிக்குன்னு சொல்ல வேணும். சரி, இந்த பக்கம் இருக்கிற படம் பிக்கா இருந்தா என்ன செய்வீங்க? பிக். இந்த பக்கம் பிக். நீங்க டிவியில இருந்தோண்டு அந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிற பக்கம் இருக்குதானே, டிவியை பார்த்து கொண்டிருக்கிற பக்கத்தை காட்டி சொல்லுங்க. இப்ப இதுன்னு சொல்லி சொன்னா என்ன செய்வீங்க? அதை காட்டி சொல்லுவீங்க பிக். இதுண்டா இதை காட்டி சொல்லுவீங்க பிக்குண்டு. ஓகேயா? ஓகே. நான் கை காட்டல, நீங்கெல்லாம் கை காட்ட போறீங்க. சரியோ? ஓகே, வெரி குட். பிக் சர்க்கிள். இப்படி காட்ட போறீங்களே. பிக். வெரி குட். பிக். பிக் மட்டும் சொல்லுங்க. பிக். இதுல இதுமா பிக். ஓ, பிக். வெரி குட். இதுல இது பிக். Big triangle. Very good. Big star. Very good. Big star. Big rectangle. Oh, big rectangle. Very good. Big ball. Big ball. Very good. Big ball. Big flower. Big flower. Very good. Big butterfly. Big butterfly. Big book. Very good. Big book. Big car. Very good. Is it player? Big. Very good. Big elephant. Very good. Big dog. Big dog. Big fox. Very good. Big. Very good. Big pumpkin. Big mango. Big mango. நீங்க சரியா கை காட்டுறீங்களா? Okay, very good. Big leaf. Big leaf. Big fish. Very good. Big fish. Big animal.
Very good. Big lion. Big chair. Big chair. Very good. Big cap. Big cap. Big house. Big house. Very good. Big egg. Big egg. Very good. Big bag. Big bag. Big watermelon. Very good. Big watermelon. Big cup. Big cup. Very good. Big plate. Oh, very good. Big plate. சரி, நாங்கள் இப்போ நல்ல வடிவா அந்த பிக்ன்ற வார்த்தையை சொன்னோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும். என்னன்னு சொல்லலாம்? பிக் பேக், பிக் பால், பிக் கேட், பிக் டாக், பிக் ஹவுஸ், பிக் ஃப்ளவர், பிக் சேர், பிக் டேபிள், பிக் பர்ஸ், வேற என்ன சொல்லுவீங்க? பிக் பம்கின், பிக் வாட்டர்மெலன், பிக் பீட்ரூட். இப்போ ரெண்டு ஒப்பிட்டு சொல்லுவீங்களா? அப்போ எதுன்னு சொல்லி நீங்கள் அதை என்ன செய்வீங்க? எடுத்து பார்த்துட்டு அந்த பிக்குன்ற வார்த்தையை சொல்லுவீங்க. ஏன்னா பிக்குன்றது பெருசுன்றதை நீங்கள் அதில் சொல்லிக்கொள்வீங்க. அப்போ நாங்கள் இப்போ திருப்பி இது சொல்லுங்க. பிக் கப், பிக் வாட்டர்மெலன், பிக் பேக், பிக் எக், பிக் ஹவுஸ், பிக் கேப், பிக் சேர், big lion, big fish, big leaf, big mango, big pumpkin, big fox, big dog, big elephant, big cow, big book, big butterfly, big flower, big ball, big triangle, big star, big triangle, sorry புள்ளியல், big rectangle, sorry big rectangle, big star, big triangle, big square, big circle. என்ன நாங்கள் இப்போ பிக்குன்ற ஒரு பாடத்தை வடிவா செய்கிறோம். நீங்களும் என்ன சொன்னீங்க? வேகமாக தட்டி தட்டி சொல்லிக்கொண்டே போனீங்க. சரியோ கட்டிக்கார பிள்ளைகள்? சரி, அதே மாதிரி ஸ்மால் சொல்லுவோம். சரியா? நீங்கள் ஸ்மால்ட பக்கத்துக்கு போய் நில்லுங்க. ஓகேயா? ஸ்மால் சர்க்கிள், ஸ்மால் சர்க்கிள், small square, small triangle, small star, small rectangle, small ball, small flower, small butterfly, small book, small car, small rat, small dog, small rabbit, small beetroot, small mango, small leaf, small fish, small squirrel, small chair, small cap, small house, small egg, small bag, small watermelon, small cup, small plate. Okay, very good. என்ன இப்போ நாங்கள் ஸ்மாலும் படிச்சிட்டோம், பிக்கும் படிச்சினாங்க, ஸ்மாலும் படிச்சினாங்க. ஸ்மால் திருப்பி உட்கா சொல்லி கொண்டு வாங்க. ஸ்மால் பிளேட், ஸ்மால் கப், ஸ்மால் வாட்டர்மெலன், small bag, small egg, small house,
small cap, small chair, small squirrel, small fish, small leaf, small mango, small beetroot, small rabbit, small dog, small rat, small car, small book, small butterfly, small flower, small ball, small rectangle, small star, small triangle, small square, small circle. Very good. கட்டிக்கார பிள்ளைகள் நீங்கள் அந்த பிக்கும் ஸ்மாலும் சரியான விதத்துல சொல்லி கொண்டீங்க. சரியா பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் கட்டிக்கார பிள்ளைகள். சரியா சொன்னபடியா டீச்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளாப் பண்ணி விடுறேன். சரியா கட்டிக்கார பிள்ளைகள் சரியா சொல்லி இருக்கீங்க. ஓகே ஹை பை. வெரி குட். ஹாப்பியா இருந்தது பிள்ளைகள். உங்களோட நான் இந்த பிக் ஸ்மால் பற்றி படிப்பிச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து பிக் ஸ்மால் என்ற வார்த்தையை சொல்லலாம். என்ன பிக் ஃப்ளவர், பிக் லீவ், ஸ்மால் ரேபிட், ஸ்மால் ரேட், பிக் கேட், பிக் டாக், ஸ்மால் கேட், ஸ்மால் பேர்ட், பிக் பேர்ட், big pumpkin, small pumpkin, small brinjal, big brinjal சொல்லி எத்தனையோ வார்த்தையை நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வந்து சொல்லி கொள்ளலாம். என்ன பிள்ளைகள், இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்ததா? பிடித்திருந்தது. நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.